புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சிருச்சு. நான்வெஜ் பிரியர்கள்லாம் வெஜ்லயே 65 மஞ்சூரியன் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு முட்டைக்கோஸ்ல 65யும் அதுல மஞ்சூரியனும் செய்ய போறோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுங்க. அசத்தலா இருக்கும். இதுக்கு ஒரு பவுல்ல பொடியா நறுக்குன 3 கப் முட்டைக்கோஸ், 1 ஸ்பூன் மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. முட்டைக்கோஸ்ல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். இப்ப இதுல 1/4 கப் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்து எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்காம இதுல இருக்கிற மாய்ஸ்சர்லயே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில கொஞ்சமா எண்ணெய் தடவி குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி சூடான எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, மொறு மொறுன்னு முட்டைக்கோஸ் 65 ரெடி. இதை விருப்பப்பட்டா நீங்க அப்படியே சாப்பிடலாம். அம்மா இப்ப ஜூசியான மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய், பொடியா கட் பண்ண 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுல பொடியா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப இதுல 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை தண்ணியில கரைச்சு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதும் முட்டைக்கோஸ் 65 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் சூடா சர்வ் பண்ணுங்க. சூப்பரான வெஜ் மஞ்சூரியன் ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.